சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, கடந்த சில நாட்களாக என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம எல்லாம் பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த சிஎஸ்ஐ மாபியா கும்பல் தற்போது மிகப்பெரிய அளவுல ஒரு மோசமான ஒரு நிலைமைய, மோசமான ஒரு காரியத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நலச்சங்கம் ஸ்தாபிக்கப்பட்டு இது விஸ்வரூபம் எடுத்துச்சுன்னு சொன்னா நம்முடைய திட்டங்களும் காரியங்களும் வீணாகி போயிடும். மக்கள்கிட்ட காணிக்கை வசூல் பண்ண முடியாது, சந்தா காசை திருட முடியாது, நன்மை செய்யறங்கிற பேர்ல நம்ம மோசம் பண்ண முடியாது. இவங்க எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, ஆதாரபூர்வமாக எல்லா இடங்களையும் பதிவு செய்து வர்றாங்க. மக்கள் இடத்துல ஒரு விழிப்புணர்வு, பெரும் விழிப்புணர்வை கொடுத்து வர்றாங்க. சிஎஸ்ஐனா என்ன, சிஎஸ்ஐடிஏனா என்ன, இந்த சிஎஸ்ஐடிஏ சுவிசேஷ பணியாளர்கள் ஆயர்களுடைய பங்களிப்பு என்ன, கமிட்டியோட பங்களிப்பு என்ன, இதையெல்லாம் இவங்க என்ன பண்றாங்க, விலாவாரியா சொல்லி வர்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த சிஎஸ்ஐ மாபியா கும்பலுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குது, ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா இந்த சிஎஸ்ஐடிஏ கம்பெனியில சுவிசேஷ பணியாளர்கள் செய்கிற அட்டூழியங்களும் அநியாயங்களும் நாளுக்கு நாள் பெருகி கொண்டுதான் வருகிறது. காரணம், ஈரோடு சேலம் திருமண்டலம் பிரிப்பு சொல்லி ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சு பல்லாயிரம் கணக்கான கோடிகள் மறைக்கப்பட்டு தனி நபர்களால சூறையாடப்பட்டு வருது. இதுக்கு யாரெல்லாம் துணை போறாங்கன்னா, கமிட்டியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கமிட்டி சொல்றீங்க இல்லையா, அந்த கமிட்டியும் ஆயர்களும் சுவிசேஷ பணியாளர்களும் சேர்ந்தா இந்த வேலையில செய்யறாங்க. சமீபத்துல ஈரோடு சேலம் திருமண்டலம் பிரிப்புன்னு சொல்லி எவ்வளவு செலவுகள், எவ்வளவு காரியங்கள் நம்ம பாக்குறோம். ஒரு 38 லட்சம் ரூபாய் என்னமோ இருப்பு இருந்த பணத்தை எல்லாம் 68 லட்சம் பணத்தை எல்லாம் கெவின் என்ன பண்ணாருன்னா எடுத்து செலவு பண்ணிடுறாரு. ஆயர் கெவின் இவர் பிஷப் தேர்தலுக்கு நின்னவர். இந்த கெவின் எப்படி என்ன பண்ணுவாருன்னா, மக்கள் இடத்துல நல்லா டிப்டாப்பா உட்கார்ந்துக்கிட்டு கணவன் மனைவியுமாக செஞ்சு என்ன பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட நாங்க நல்லது செய்யறோம், நல்ல விஷயங்களை மக்களுக்கு நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போலி ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவங்க கிட்ட அனுதாபத்தை தேடிக்கொள்றாங்க. இந்த பிஷப் தேர்தலுக்கு தகுதியானவர் கெவின் தான், அவர் நல்ல ஒரு ஊழிய வாஞ்சை உள்ளவர் எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் கிடையாது. ஏன்னா கெவின் அவர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய கல்லூரி படிப்பிலையும் பாத்தீங்கன்னா அவர் அதுலயே நிறைய முரண்பாடுகளோ நிறைய பிரச்சனைகளும் எல்லாம் இருந்துதான் அந்த கல்லூரி படிப்புல ஒரு போலி ஆவணங்களை கொடுத்தும் உண்மைக்கு புறம்பான காரியங்களை பேசியும் அவர் அனாதைங்கிற மாதிரிலாம் சொல்லிதான் ஒரு படிச்சாரு. அதுக்காக ஸ்பான்சர்லாம் பண்ணியிருக்கிறாங்கலாம் கேள்விப்படுறோம். அது ஒரு சப்ஜெக்ட் போகுது, அதுக்கு ஒரு வீடியோ நம்ம போடுறோம். சமீபத்துல பெண்கள் ஐக்கிய சங்கத்தை வச்சு என்ன பண்றாங்கன்னா, இவங்க இந்த ஆயிரம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் ஐக்கிய சங்கம் திருச்சபைகள்ல பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம் சொல்லி ஒரு 2 சங்கங்கள் இருக்கும். இந்த 2 சங்கங்களை எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, இது திருச்சபை மக்களுடைய புரிதலுக்காக. இந்த 2 ஆண்கள் சங்கமும் பெண்கள் ஐக்கிய சங்கமும் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவாலயங்கள்ல நடக்கிற முறைகேடுகளுக்கு துணை போவதற்காக, மக்களுடைய வாய்களை அடைப்பதற்காக, மக்களை கேள்வி கேட்காமல் இருப்பதற்காக தான் இந்த சங்கங்கள் செயல்படுது. ஏன்னா நாம ஏதாவது ஒரு அலிகேஷன் கேட்கிறோம், ஏதாவது தப்ப கேட்கிறோம்னா, ஏங்க அங்கதான் பெண்கள் ஐக்கிய சங்கம் இருக்குது, அவங்க பார்த்துவாங்க, அவங்க மீறி ஒண்ணு நடக்காதுங்கம்பாங்க. ஆண்கள்கிட்ட கேட்டா ஆண்கள் ஐக்கிய சங்கம் இருக்குதுங்க, அது நாங்க பாத்துக்கோங்க, அங்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. எதுக்குன்னா மக்கள் முன்னாடி இந்த சங்கங்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு பெருமைக்குரிய பாத்திரமா தான் இருப்பாங்க. அப்படி இந்த பெருமைக்குரிய பாத்திரமா இருக்கும் போதுதான் இந்த சங்கங்களை வச்சு என்ன பண்ணாங்க, இந்த சர்ச்சுகளை காய் நகர்த்துறது. இந்த காய் நகர்த்தி அப்படி ரகசியமா அப்படியே பட்டும் படாமலும் என்ன பண்ணாங்க, இந்த மக்களை வச்சுதான், இந்த கமிட்டிகளை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, அவங்க தேர்தல் களத்தை உருவாக்குவாங்க. அந்த கோஷ்டிகளுக்குள்ள ஒரு மோதலை உருவாக்கி, ஒரு பிரிவினை உருவாக்கி, இந்த இதுக்கு முழு வீச்சா செயல்படுறது யாரு, இந்த பெண்கள் ஐக்கிய சங்கமும் ஆண்கள் ஐக்கிய சங்கமும் செயல்படும். ஓட்டுக்காக. இந்த ஓட்டு முறைகள் போலி. இந்த ஓட்டு முறைகள் சிஎஸ்ஐடிஏ கம்பெனி சட்டப்படி கிடையாது. ஆனா இந்த சட்டங்களை வச்சுதான் என்ன பண்றாங்க, போலி ஒரு சட்டத்தை, அங்கீகரிக்கப்படாத ஒரு சட்டம், சிஎஸ்ஐங்கிறது அங்கீகரிக்கப்படாத ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்தி
ஓட்டுகளை போட்டு ஏமாத்திட்டு வருவாங்க. இதுல வந்து கெவின் நாயர் வந்து சளைத்தவர் அல்ல. கெவினும் சரி, ஜேக்கப் லிவிங்ஸ்டனும் சரி, பிரின்ஸ் கால்வினும் சரி, பிஷப் தீமோத்தி ரவீந்திரன் சரி, இப்படி நிறைய நபர்கள் இருக்காங்க. அப்படி வரிசை சொல்லலாம். ஆயர் சத்யராஜ், இப்படி ஜான் ரவிக்குமார், அப்புறம் இப்படி நிறைய பேர் இந்த ஊழல் பட்டியலில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முறைகேடுகளையும் தவறுகளையும் செய்வதற்கு தான் இவ இந்த கமிட்டியில பயன்படுத்தி செய்யறாங்க. நான் இந்த கமிட்டியில கேட்கிறோம், நியாய தீர்ப்புன்னு சொல்லி ஒண்ணு இருக்குது, அதை நீங்க நம்புறீங்க. அப்போ நீங்க உண்மைக்கு புறம்பாக, உண்மைக்கு மாறாக இந்த காரியங்களை தென்னிந்திய திருச்சபையில செஞ்சுட்டு வரீங்கும் போது எப்படி வந்து உங்களுக்கு வந்து நல்ல காரியங்களை நீங்க செய்ய முடியும்? செய்ய முடியாது. சமீபத்துல பாத்தீங்கன்னா, எனக்கு திருப்பூர்ல நடந்த அந்த சம்பவங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நான் இந்த 1 மாத காலமா நான் வந்து இதுல வரல, பேசலைங்கிறதுனால என்ன பண்ணாங்க, ஜெயக்குமார அடிச்சாச்சு, இனிவே வந்து சிஎஸ்ஐடிஏ பயனாளி நலச்சங்கம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தலைவர் மேல, தலைவர் விசி ரவிச்சந்திரன் அவர்கள் மீது பல்வேறு வழக்குகளை தொடுக்கிறாங்க. ஏன்னா ஜெயக்குமார் அடிச்சாச்சு, பொதுச் செயலாளர் அடிச்சிட்டாங்க. பொதுச் செயலாளர் அடிச்சதுனால இன்னைக்கு அதை நீர்த்து போயிடுச்சு, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, அவங்க ஒடுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாபியா கும்பல்லாம் திட்டம் போட்டு என்ன பண்றாங்க, கெவின் இயக்குறாங்க. எழில் ராபர்ட் கெவின். இந்த எழில் ராபர்ட் கெவின் வந்து அவர் மனைவிக்கு ஒரு வட்டாரத்தை உருவாக்கிக்கிறாங்க. நம்ம சேலம் லெக்லர் சர்ச்சில் ஆயராக சுவிசேஷ பணியாளராக வேலை செய்யறாரு. இவர் எப்படி என்ன வேலை செய்யறாரு, சிஎஸ்ஐடி கம்பெனி கோவை கிளையில உப கிளையான சேலத்துல லெக்லர் ஆலயத்துல சுவிசேஷ பணியாளராக இவர் பிஎஃப் சம்பளம் எல்லாம் உண்டு, இந்த சம்பளப்படி வேலை செய்யறாரு. அவருக்கு என்ன பண்ணாரு, நம்ம விசிஆர் ரவிச்சந்திரன் அவர்கள் மேல சேலம் சுற்று வட்டார பகுதியில் ஒரு 5 காவல் நிலையங்கள்ல ஒரு 15-20 பெண்களை கொண்டுட்டு போய் ஒரு புகார் கொடுக்கிறாரு. பெண்களை மானப்பங்கம் படுத்திட்டாரு, அவமானப்படுத்திட்டாருன்னு. அவருக்கு 70 வயசுக்கு மேலாச்சுங்க. அவர் எப்படி பெண்களை அவமானப்படுத்துவாரு? ஏன்னா ஏன் சொல்றாருன்னா, அந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்துல வந்து ஒரு திருவிழா மாதிரி ஒரு நடத்துறாங்க. அதுக்கு கெவின் நாயர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு, பெண்கள் எல்லாம் அந்த கேரளா சாரி கட்டிட்டு வரணும், எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கட்டிட்டு வரணும். எதுக்கு இந்த கேரளா சாரி ஒரே மாதிரி நீங்க கட்டிட்டு வரணும்? ஏன் உங்களுக்கு யூனிஃபார்ம்? நீங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனத்துல வேலை செய்றீங்களா? இந்த பெண்கள் ஐக்கிய சங்கங்கிறது அங்கீகரிக்கப்பட்டதா? அதுக்கு ஏதாவது அங்கீகாரம் இருக்குதா? கிடையாது. ஏன்னா இந்த சங்கத்தில் இருக்க பெண்கள் எல்லாம் மற்ற மக்கள் இடத்துல ஒரே யூனிஃபார்ம் போட்டு வந்தான்னு சொன்னா மக்கள்கிட்ட ஒரு பயம் உண்டாகும். இவர்கள் எல்லாம் நம்ம பகைச்சிக்கிட்டோம் சொன்னா நம்முடைய, நான் நேரத்தை சொன்ன மாதிரி, நம்முடைய சந்தா காடு வீணா பறி போயிடும், நம்முடைய அடிப்படை உரிமைகள் பறி போயிடும், நம்மளை சர்ச்சுக்கு வர விட மாட்டாங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்ல காரியம் பண்ண முடியாது, நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்த முடியாது. இப்படி நிறைய விஷயங்களை என்ன பண்றாங்க, இந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தை வச்சு பயந்து மக்கள் அச்சத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சாதகமான காரியங்களை செய்வாங்க. அதுக்காக தான் இந்த யூனிஃபார்ம். புரிஞ்சுங்களா? இந்த யூனிஃபார்ம் போட்டாலும் அங்க என்ன நடக்குங்கிறீங்க? ஆண்டவர் ஊழியம் நடக்குமா? நடக்காது. அங்க பெருமையின் ஆவிதான் தலைவிரித்தாடும். ஏன்னா பைபிள் சொல்லுது, தேவன் எதுக்குமே எதிர்த்து நிக்கிறது இல்ல, பெருமைக்கு தான் எதிர்த்து நிக்கிறாரு. ஒரு பெருமையுள்ள மனுஷன், அது நானா இருந்தாலும் சரி, இது நீங்களா இருந்தாலும் சரி, பெருமையுள்ள மனுஷனுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, எதிர்த்து நிற்கிறார். அவர் அதுல வந்து சமரசமே ஆகிறது இல்லை. நம்ம தப்பு பண்ணிட்டு போய் அப்பா என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னாலும் அவர் என்ன பண்றாரு, மன்னித்து கொள்கிறார். ஆனால் பெருமையின் ஆவி நமக்குள்ள வந்துன்னு சொன்னா கண்டிப்பா அவர் மன்னிக்கவே மாட்டாரு. ஏன்னா லூசிபருக்கு பெருமையின் ஆவி வந்ததுனாலதான் என்ன பண்ணான், அன்னைக்கு அவன் பாதாளத்துக்கு தள்ளப்பட்டான். இதே போலதான் ஒவ்வொரு சம்பவங்களையும் நம்மள பைபிள்ல நம்ம படிக்கிறோம். பிசாசானவன் பெருமையின் ஆவியை நமக்குள்ள விதைப்பான். அது வந்து நம்ம என்ன பண்ண, தப்பித்துக் கொள்ள வேண்டும். இப்படி விசிஆர் அவர்கள் மீது 5 காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டு 2 காவல் நிலையங்கள் வந்து சிஎஸ்ஆர் போடப்பட்டிருக்குது. எனக்கு போட்டிருக்காங்க இல்லையா, எனக்கு எதில் போட்டாங்க, மதுக்கரையில போட்டாங்க, கோயம்புத்தூர்ல போட்டாங்க, அப்புறம் இந்த திருப்பூர்ல போட்டுக்கிறாங்க, அப்புறம் இங்க
தருமபுரியிலையும் போட்டிருக்கிறாங்க. அப்படி இன்னைக்கு ஒரு ஒரு ஆணை அனுப்பியிருக்கிறாங்க. எத்தனை தேதி அனுப்பியிருக்காங்க? 13/1. 14ஆம் தேதி ரொம்ப விசிஆர் அவர்கள் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 16ஆம் தேதி வாங்கியிருக்கிறாரு. பெறுதல் படிக்கிறவங்களுக்கு ரவிச்சந்திரன். கடந்த பல ஆண்டு காலங்களாக சிஎஸ்ஐ லெக்லர் ஆலயம் குறித்து, பிற தென்னிந்திய திருச்சபைகள் குறித்தும், திருமண்டல பேராயர் குறித்தும், பேராயர் துவக்கி சாமானியர் வரை எந்த அடிப்படை ஆதாரமும் இன்றி கேரக்டர் அசினேஷன் தனி மனித தாக்குதல் தொடுத்து திருச்சபை பெண்களை இழிவுபடுத்தி தனிநபருக்கு அவமானம் ஏற்படும் வகையில பெயர்களை குறிப்பிட்டு வாட்ஸ்அப்பில் பதிவு செய்து வருகிறீர்கள். ஆலயத்தின் கண்ணியத்தை காப்பாற்ற 30/9 அன்று நடைபெற்ற பிசிடிசி மற்றும் பெண்கள் எழுத தெரியல பெண்கள் ஐக்கிய சங்க அலுவல் குழு இணைந்த கமிட்டி தீர்மானத்தின்படி நீர் பதிவிட்ட ஆவணங்களின் அடிப்படையில் உம்மிடம் விளக்கம் கேட்டு இந்த குற்ற குறிப்பாணை அனுப்பப்படுகிறது. பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆமா, இந்த கிறுக்கு பயிலுக்கு என்ன என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா பெண்கள் ஐக்கிய சங்கம் எங்க இருக்குது? பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்கு அங்கீகாரம் இருக்குதா? ஏதாவது ஒரு அங்கீகாரம் ஆணையை காமிக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்தின் திருமண்டலத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வண்ணம் பெயர்களை குறிப்பிட்டு அவதூறு பதிவிடுவது, வாட்ஸ்அப் மூலம் திருச்சபையின் பெண்களுக்கு எதிரான கேவலமான முறையில் பதிவிடுவதால் மகளிருக்கு எதிரான வன்கொடுமை செயலில் நீர் துணிந்து ஈடுபடுகிறீர்கள். ஏற்கனவே பலமுறை உம்மீது சேலத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் லெக்லர் ஆலயத்தின் சார்பிலும் செவ்வாய்ப்பேட்டை CSR நம்பர் 184/2024, ரெண்டாவது CSR நம்பர் 1869 பிற தென்னிந்திய திருச்சபைகளின் சார்பிலும் உம்மீது புகார் கொடுக்கப்பட்டு காவல்துறை எச்சரிப்புக்கு பின்னும் தொடர்ந்து அதே அவதூறு வேலையை செய்வதும் ஆகிய முக்கிய காரணங்களுக்காக உம்மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்கான உமது விளக்க அறிக்கையை தாக்கியது கிடைத்த 7 தினங்களுக்குள் எழுத்து மூலம் தேவாலய தலைவர் அவர்களிடம் சமர்ப்பித்து, பாருங்க, தேவாலய தலைவர் சமர்ப்பித்து கொள்ள வேண்டியது. தவறும் பட்சத்தில் சொல்லிக் கொள்ளத்தக்க சமாதானம் ஏதும் இல்லை என பாவித்து உரிய நடவடிக்கை ஆவணங்களின் அடிப்படையிலும் தென்னிந்திய திருச்சபை சட்டத்திற்கு உட்பட்டும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இல்ல யாருன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இது ஒரு ஆவணம். எலில் ராபர்ட் கெவின், இம்மானுவேல் சார்லஸ், தேவகுமார், தேவாலய தலைவர். எலில்கிட்ட நாங்க கேட்கிறேன், தேவாலய தலைவர் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நீங்க அங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க? CSITA கம்பெனில சுவிசேஷ அறிவிக்க வேண்டிய சுவிசேஷ பணியாளர். இந்த சுவிசேஷ பணியை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையிலும் செய்யறீங்க. மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்கி உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு, நீங்க தான் நல்லவங்க, நீங்க தான் இந்த தென்னிந்திய திருச்சபையை சீர்படுத்தி நடத்த வந்தீங்கன்னு சொல்லி எத்தனை லட்சம் மோசடி பண்ணியிருக்கிறீங்க? ஒரு 58 லட்சமோ 48 லட்சமோ நினைக்கிறேன். ஒரு இருப்பு இருந்த அந்த பணத்தை நீங்க எடுத்து எவ்வளவு செலவு பண்ணீங்க? அதுக்கு இதுவரை கணக்கு சமர்ப்பிச்சிருக்கீங்களா? தென்னிந்திய ஒழுங்கு சட்டம் என்னன்னு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஒழுங்கு சட்டங்களை பத்தி எங்க கிட்ட நீங்க பேசுறீங்க இல்லையா? ஆவணங்கள் அடிப்படையில் தென்னிந்திய திருச்சபை சட்டத்திற்கு உட்பட்டு கெவின் கிட்ட நான் என்ன கேட்கிறேன்னா, தென்னிந்திய திருச்சபை சட்டத்திற்கு உட்பட்டு ஆயர் வேலைக்கு தகுதி இல்லாத நபர் தான் நீங்கள் என்பதை இந்த பதிவு மூலமாக உங்களிடம் தெரிவிக்கிறோம். இதுக்கு இந்த வழக்குக்கு சட்டப்படியாக சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு பல்லாயிரம் கோடி ரூபாய் செய்த ஊழல்களை CSITA பயனாளிகள் நலச்சங்கம் வெளிக்கொண்டு வரும் என்பதில எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கெவின் அவர்கள் நீங்க 1000 நோட்டீஸ் நீங்க அனுப்பலாம், நீங்க அனுப்புங்க. நீங்க பண்ற அத்தனை ஊழல்களையும் அத்தனையும் மக்கள் மத்தியில கொண்டு சேர்ப்போம், மக்கள் மன்றத்தில கொண்டு நாங்க சேர்ப்போம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
ஆயர் என்ற போர்வையில வெள்ள அங்கியை போட்டுக்கொண்டு அந்த வெள்ள அங்கியின் புனிதத்தை கெடுத்து சிஎஸ்ஐடிஏ கம்பெனி சட்டத்தை கெடுத்து எவ்வளவு முறைகேடுகள் நடத்திருக்கிறீங்க. கடந்த சிஎஸ்ஐ சேலம் ஈரோடு திருமண பிரிப்புன்னு சொல்லி எவ்வளவு ஊழல் பண்ணிருக்கிறீங்க, எவ்வளவு முறைகேடுகள் பண்ணிருக்கிறீங்க, எங்கெல்லாம் நீங்க பணத்தை கையாடல் பண்ணிருக்கிறீங்க, எங்கெல்லாம் நீங்க பணத்தை எடுத்து அனாவசியமாக செலவு செய்து கணக்கு வழக்கு இல்லாமல் நீங்க செஞ்ச தவறுகளுக்கு கண்டிப்பாக சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நலச்சங்கம் போராடும் என்பதை இந்த பதிவின் மூலமாக ஆயர் கெவின் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து நாங்கள் போராடுவோம் என்பதை இந்த பதிவு மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சகோதரிகளுக்கும் அன்பு சகோதரிகளுக்கும் தாயார்களுக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள், உங்களை கேடயமாக பயன்படுத்தி இப்படிப்பட்ட நபர்கள் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் ஆண்டவரின் சமூகத்தில இருந்து நீங்கள் செய்கிற காரியங்கள் நல்லதா. இந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் நான் இருக்கிறேனே, இந்த சங்கம் மூலமாக நான் ஏதாவது நன்மை செய்யறேனா, மக்களுக்கு நன்மை செய்யறேனா, சுவிசேஷத்திற்கு நன்மை செய்யறேனா, இந்த தென்னிந்திய திருச்சபை எதற்காக ஸ்தாபிக்கப்பட்டது, இதனுடைய தார்மீக உரிமைகள் என்ன, இந்த சங்கத்துல நான் உறுப்பினர் இருக்கிறேனே, இது பதிவு செய்யப்பட்ட சங்கமா, இது அங்கீகரிக்கப்பட்ட சங்கமா என்பதெல்லாம் நீங்கள் அலசி ஆராய்ந்து தெரிந்து கொண்டு இந்த சங்கத்தில் பயணியுங்கள். இந்த மாவியா கும்பலோடு நீங்கள் பயணித்து கொண்டு உங்களுடைய புனிதத்தை தயவு செய்து என் அன்பு சகோதரிகளை நீங்கள் கெடுத்து கொள்ளாதீர்கள். இது நாம இம்மைக்கும் மட்டுமல்ல மறுமைக்கும் சேர்த்து, மறுமையிலும் நாம் எல்லாரும் நம்ம சந்திப்போம். மறுமையிலும் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம கிறிஸ்தவர்களாக ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதை விட்டு தேவாலயங்களை கள்ளர் குகைகளாக நடத்தி தேவாலயத்துல அசனம் நடத்துறேன், அப்புறம் நாங்க என்ன பண்றோம், அர்ப்பின் பண்டிகை நடத்துறோம் அப்படிலாம் சொல்லி என்ன பண்றாங்க, அவங்கள ஏமாத்துறாங்க. பார்த்தீங்களா? நீங்க என்ன பண்றீங்க, ஆலயங்கள்ல வடை சுடுறது, டீ வைக்கிறது, போண்டா சுடுறது, பாப்கார்ன் சுடுறது, சில்லி சிக்கன் செய்யறது, இதை செஞ்சு வித்து இதுல வர வருமானத்தை நீங்க சபையை ஸ்தாபிக்கணுமா, ஊழியங்களை செய்யணுமா? நீங்க அலசி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தென்னிந்திய திருச்சபையில உங்களை அர்ப்பின் பண்டிகையும் உங்களை சொல்லி ஏமாத்தி உங்களுடைய பணங்களை சூறையாடுற கூட்டங்கள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. நீங்க சபையில பொருளை ஏலம் விடுறீங்க இல்லையா? சாதாரணமா அவர் சபையில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள்லாம் ஏலம் வைப்பாங்க. ஏதோ ஒரு தொழில் பண்றாங்கன்னா என்ன பண்ண, தொழில் சார்பாக ஒரு பொருளை கொடுப்பாங்க. ஆனா அதற்கெல்லாம் மாறுபட்டு எதிர்மறையான காரியங்களை செய்கிற ஒரு அர்ப்பின் பண்டிகை நீங்க பாக்குறீங்க. பீரோ கடையில 5000 விற்கிற பீரோவை 50,000 விற்பாருங்க. கடையில ஒரு பவுன் நகை இன்னைக்கு 60,000 சொன்னா அதை 2 லட்சம் 3 லட்சம் விற்பாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் விற்பனை செய்வாங்க. இந்த விற்பனைகள்லாம் ஆண்டவருடைய பார்வையில நீதியோடும் நியாயத்தோடும் நடக்குதா? கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்றாரு. வேதம் படிக்கிற நீங்க கள்ள தராசுகளா தானே இருக்கிறீங்க, கர்த்தருக்கு அருவருப்பானவர்களா தானே இருக்கிறீங்க. நீங்க ஒரு சில்லி சிக்கன் செய்யறீங்கன்னா இன்னைக்கு கடையில ஒரு சில்லி சிக்கன் 70 ரூபாய் 80 ரூபாய் விற்கணும். நீங்க அதை 150 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு பெருமையா வித்து என்ன பண்றீங்க, அதை ஒரு பெருமையை தேடிக்கொள்கிறீங்க. எங்க ஸ்டால்ல நாங்க இன்னைக்கு இத்தனை 1000 ரூபாய்க்கு நாங்க சேல்ஸ் பண்ணோம்னு. பரலோகம் சந்தோஷப்படுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுவாரா? சொல்லுங்க. நீங்க பண்ணின அந்த வியாபாரங்கள், பெண்கள் சங்கம் மூலமாக பண்ண வியாபாரங்கள்ல பரலோகம் அங்கீகரிக்கப்படுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுவாரா? கிடையாதுங்க. நீங்க யாரை பிரியப்படுத்துறீங்க? மனுஷனை பிரியப்படுத்துறீங்க. மனுஷன் செய்யற தவறுகளுக்கு மனுஷனுக்கு பிரியப்படுத்தி மனுஷனை நீங்க என்ன பண்ணீங்க, அவனை உயர்த்தி தவறு செய்வதற்கு விதை விதைக்கிறீங்க. உங்களெல்லாம் காமிச்சுதான் என்ன பண்றான், மிகப்பெரிய அளவுல மனுஷன் தவறு செய்கிறான். தேவாலயங்கள்ல ஒவ்வொரு தேவாலயங்களும் இதாங்க நடக்குது. லெக்லர் சர்ச் அருமை சகோதரிகளே, நீங்க மனம் திரும்புங்க, உண்மை சம்பவங்களை நீங்க தெரிந்து கொள்ளுங்க.
இந்த ராபர்ட் கெவின்ங்கிற அவருடைய மனைவிக்கு வந்து அங்க என்ன 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 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க? பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி. அந்த அம்மா கிட்ட நான் கேட்கிறேன், ஏம்மா நீங்க ஊழியத்துக்கு வந்தீங்க, உங்க கணவர் கரெக்டா ஊழியம் செய்யறாரா? இவர் உண்மையா இருக்கிறாரா? ஒரு ரூபா வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் இவர் உண்மையை சம்பாதிச்சு நேர்மையா கொண்டு வராரா? நமக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு வருதா? இந்த சம்பளத்தை மீறி ஒரு ரூபாய் நம்ம வீட்டுக்கு வருதா? அது வந்து நம்ம வீட்டுல ஒரு ஜாமான் வாங்கி நம்ம சாப்பிட்டோம் சொன்னா அதுவும் பாவம் தான், அதுவும் சாபம் தான். இந்த சாப காசு என் வீட்டுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. என் கணவர் நல்ல முறையில இவர் இருக்கணும், இவர் ஊழியத்தை விட்டு எந்த வழிதை தவறி போயிடக்கூடாது, பெருமை ஆவி இவருக்குள்ள வந்துடக்கூடாது, பணத்தாசை வந்துடக்கூடாது, இவருடைய ஆத்துமா அழிந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நீங்க ஜெபிச்சிருக்கீங்களாமா? கண்டிப்பா ஜெபிச்சிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தான் பகட்டான ட்ரெஸ்ஸும் பந்தாவான ட்ரெஸ்ஸு, மற்றவங்க மத்தியில எனக்கு நல்லா பெருமை, மற்றவங்க என்னை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க போய் நிற்கும் போது இந்த புகழ்ச்சியும் இந்த ஆண்டவரின் சமூகத்தில் நீங்க வந்து நிற்கும் போது இந்த புகழ்ச்சியும் இந்த பெருமையும் உங்களை பாதுகாக்குமா? இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய சகோதரியாட்ட உங்கள்ட்ட நான் கேட்கிறேன். ஏன்னா பணத்தாசை அனைத்து தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று நம்ம வேதம் நமக்கு தெளிவா சொல்லி தருது. இந்த காசு அநியாயமாக சம்பாதிச்சு மக்களுக்கு உதாரத்துவமாக இந்த ஊழியம் வளர வேண்டும், இந்த திருச்சபை வளர வேண்டும், இன்னும் அநேகர் கிறிஸ்துவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிற இந்த பணம் நம்ம வீட்டுக்கு வந்தா அது ஆசீர்வாதமா வருமா? சாபமா தான் வரும். ஒரு 48-50 லட்சம் சொன்னோம் இல்லையா? அந்த பணம் வந்து என்ன ஆச்சு, எதுக்காக இவர் எடுத்தாரு, எதுக்காக செலவு பண்ணாரு, அவர் கொடுக்குற ஒவ்வொரு ஒரு ரூபாய்க்கும் கணக்கு கேட்கிற தேவன் அல்லவன் நம்ம ஆராதிக்கிற தேவன். அப்போ நம்ம எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்றோம், எங்கெல்லாம் நம்ம தவறு செய்யறோம்? இந்த பெண்களை இந்த பெண்கள் சங்கத்தை எவ்வளவு நம்ம தவற வழி நடத்துறோம்? பெண்கள் சங்கத்துல வந்து நம்ம வேதங்களை சொல்லி கொடுத்து அதை எந்த அளவுக்கு அதை வேத புரட்டு பண்ணி அந்த மக்களிடத்துல நம்ம ஒரு பொய்யான தகவலை கொண்டு சொல்றோம். இதெல்லாம் நீங்க அலசி ஆராய்ந்து பாருங்க. இந்த ஆண்கள் ஐக்கிய சங்கம் அதே மாதிரிதான். எவ்வளவு மோசமான காரியங்களை நம்ம துணை போறோம். எல்லாமே யோசிங்க. நீங்க யோசிக்காம எடுத்தவன் கவுத்தம் சொல்லி இந்த சிஎஸ்ஐடிஏ கம்பெனி சட்டங்கள் எல்லாம் மதிக்காம ஒரு தேவாலயத்தை துஷ்பிரயோகம் பண்ணி தேவாலயத்துல வேண்டாத காரியங்களையும் வேண்டாத சம்பவங்களையும் நீங்க செஞ்சுக்கிட்டு வரீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நீங்க மனம் திரும்புங்க. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. வேதம் தெளிவா சொல்லுது, அவனவன் செய்யத்தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை நீங்க அறுவடை செய்வீங்க. இத்தனை வருட காலமாக தென்னிந்திய திருச்சபையில் நடந்த மோசடிகளும் யாருமே அம்பலப்படுத்தல, யாரும் வெளியே கொண்டு வரல. ஏன்? எல்லாருக்கும் பயம் 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 பயம். நீங்க பயமுறுத்தி வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டாருன்னா உடனே சாபத்தை பத்தி பேசுவீங்க. ஆண்டவர் சபிப்பாரு, ஆண்டவர் வேதத்துல அப்படியே சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் சபிச்சு போடுவாருன்னு சொல்லி. எதுக்காக சபிக்கிறாரு, எந்த இடத்துல சாபங்கள் வருங்கிறதையும் உங்களுக்கு விரிவா நாங்க பதில் சொல்றோம். இந்த விசிஆர் அவர்களை நீங்க மிரட்டி எங்கள் தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐடி பயனாளி நலச்சங்கத்தை நசுக்கி விடலாம் என்று கணவன் மனைவியாக குடும்பமாக கல்லர் குகைகளாக சேர்ந்து நீங்கள் எங்களை நசுக்கி விடலாம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு நான் படிச்ச ஒண்ணு, பெரியாரா யாரோ ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, பெரியாரா காமராஜர் நினைக்கிறேன். எப்ப கிறிஸ்தவங்க வந்து மூட்டை பூச்சி மாதிரி நசுக்குன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க பெருகிட்டு தான் இருப்பாங்கன்னு. அதே போலதான் சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நலச்சங்கமும் ஒரு மூட்டை பூச்சி மாதிரி தான். நீங்க நசுக்கும் தோறும் இது வலுப்பெறும், பெரிய புத்துணர்ச்சி பெறும், பெரிய அளவுல இது என்ன பண்ணும், இந்த சங்கம் ஸ்தாபிக்கப்பட்டு கயவர்களை களையெடுக்கும். நாங்க வந்து யாரையும் பழி வாங்குறதுக்காக இந்த சங்கம் ஆரம்பிக்கல. தப்பு செய்யாதீங்க, உண்மையா இருங்க, உத்தமனா இருங்க, நீங்க தான் மற்றவங்க ரோல் மாடலு, நீங்க தான் மற்றவங்க எடுத்துக்காட்டு வழிகாட்டி அப்படின்னு நாங்க சொல்றோம். இந்த
விசிஆர் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட இந்த குறிப்பாணை, இந்த குறிப்பாணைக்கு நீதிமன்றத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த பதிவு மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெயக்குமார் ஜெயபால். நன்றி, வணக்கம்.